Hi, hello friends. Welcome to You Are The Best YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஷேர் மார்க்கெட் சீரீஸில் ஜென்ரலான பேசிக் கான்செப்ட் எல்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து ஜென்ரலான பேசிக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ், பேசிக்லி நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போக போக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது பேசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் லெவல் போகும்போது தான் உங்களுக்கே உங்கள் மேலே டவுட் வந்துடும். ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு பேசிக்கில் ஸ்ட்ராங்காக பழகிக்கோங்க. சரி, வாங்க கான்செப்டில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷேர் அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்துருவோம். ஜென்ரலாக மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே பேசிக்னால நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தெரியாதவங்களும் அதை வந்து கற்றுக்கட்டும். ஸோ அப்படியே நம்ம ஒவ்வொன்றா வந்து ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸ்சேஞ்ச் பார்ப்போம், ப்ரைமரி மார்க்கெட், அப்புறம் வந்து செகண்டரி மார்க்கெட்னா என்ன, அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் என்னென்ன செக்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொன்றா மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஷேர் அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு பார்ப்போம். எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோடய நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு கம்பெனி இருக்குது. இப்போ அந்த கம்பெனி வந்து ஒரு 10 crore, ஓகேங்களா, ஒரு 10 crore கேபிட்டல் வந்து அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்டே 10 கோடி தான். ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன கம்பெனி தான், ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் மாதிரி அதுவும் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஓனாகவும் போடுவாங்க. பிகாஸ் 10 crore வந்து சில பேரால் அவங்களோட ஓன் மணியை வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்க வந்து பேங்க்கில் போயிட்டு அவங்க லோனும் எடுப்பாங்க, அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுவாங்க. இதே நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிலாம் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க, விப்ரோ எடுத்துக்கோங்க, ரிலையன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இல்லை பேங்கிங் செக்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோட்டக் ஸ்டாக் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ் கம்பெனிஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் லோனும் எடுப்பாங்க. பட் ஆனால் அதை விட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சப்போஸ் அவங்க வந்து ஏதாச்சும் புதுசாக வந்து ப்ராஜெக்ட், அவங்க இன்னொரு ப்ராஜெக்டோ இல்லை பிளான்ட்டோ வந்து வேறு ஸ்டேட்லேயோ எங்கேயாச்சும் அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். 20,000 crore, 30,000 crore, 50,000 crore அப்படின்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் போது அவங்க அவ்வளோ அமௌண்ட்டும் போயிட்டு லோன் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நினச்சி பாருங்க, இப்போ 50,000 வந்து ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் கட்டுறது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அவங்களோட கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிஸ்னஸ் நியூ ப்ராஜெக்ட் வந்து 10,000 ரூபா வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, 10,000 rupees. சரி, ஒரு ஆவரேஜ் ட்ரேடர் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அவர் ஒருத்தரே வந்து 10,000 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. ஓகேங்களா, அந்த ஷேரை ஒருத்தரே 10,000 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. நீங்கள் இதை இப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். அந்த 10,000 100 ஷேரை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்போ 10,000 100ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 100 rupees வரும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ உங்களுக்கு வந்து 100 rupees. ஸோ அப்போ 100 rupees இன்டூ 100 ஷேர்ஸ் அப்போ எவ்வளோ ஆச்சு? 10,000. ஸோ அப்போ வந்து நம்மள மாதிரி ஒரு ஆவரேஜ் ட்ரேடர் வந்து ஒரு ஷேரை 100 rupees கொடுத்து வாங்க முடியும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அந்த ஷேர் அப்படின்றது அவங்களோட ஒரு லார்ஜ் கேபிட்டலை ஸ்மால் பார்ட்டாக வந்து ஒரு சின்ன சின்ன பகுதியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி இவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மள மாதிரி பப்ளிக்லாம் போயிட்டு அது வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணி நம்ம வாங்குவோம். ஸோ அப்படி வாங்கும்போது அந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடச்சிடும். அதே மாதிரி நம்மள மாதிரியான ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ஃப்யூச்சரில் அவங்க கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ப்ராஃபிட்லாம் மேக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்டுன்ற பேரில் வந்து டிவிடெண்ட்லாம் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஷேர் அப்படின்ற வேர்டுக்கான ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பிஎஸ்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு அப்கிரேடா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிஎஸ்சின்றது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது, என்எஸ்சின்றது புதுசாக வந்தது. உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும்.
பிஎஸ்சியில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ மெஜாரிட்டியான ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே என்எஸ்சியில் தான் போயிட்டு ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து நீங்கள் ஷேரை பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்து என்எஸ்சியில் போய் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் எக்ஸிக்யூஷனில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக அதே மாதிரி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டும் ஆகும். ஸோ நீங்கள் ஒரே ஷேர் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போது ரிலையன்ஸ் ஷேரே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயுமே இருக்கும், உங்களுக்கு என்எஸ்சிலையும் இருக்கும், பிஎஸ்சிலையும் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டாக் வந்து 2 எக்ஸ்சேஞ்சிலுமே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, என்எஸ்சிலையும் லிஸ்ட்டாக இருக்கும், பிஎஸ்சிலையும் லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்சில் வேணாலும் போய் வாங்கிக்கலாம். இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், என்எஸ்சியில் வாங்கிட்டு பிஎஸ்சியில் கூட செல் பண்ணலாம். எப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் இதுக்கு பேர் ஆர்பிட்ரேஷன் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பின்னாடி ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா, இது வந்து ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டும் இதில் இருக்குது. ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு கம்மியாக வாங்கிட்டு அதே வந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது. ஸோ அதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிட்டு கம்மியாக வாங்கிட்டு அதே ஷேரை இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ப்ராஃபிட்டாக வச்சு நம்ம அங்கே செல் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து தேவையான இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நியூவானா, அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த ஷேர் லிஸ்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு அந்த கேபிட்டல் வந்து கிடைக்கும். ஸோ நம்மள மாதிரி ஒரு 100 இன்வெஸ்டர் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த 10,000க்கான கேபிட்டல் வந்து கிடச்சிரும், பிஸ்னஸ்க்கான கேபிட்டல் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வரும்போது ப்ரைமரி மார்க்கெட்டில் தான் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட்லேயே வரும். ஸோ அப்போ அந்த ப்ரைமரி மார்க்கெட்டில் வரது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூ. ஏன்னா அப்போ தான் அந்த ஷேர் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, லிஸ்ட் ஆகும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். இது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையவே ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பாலிசிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த கம்பெனி ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த செபி அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இவங்க வந்து அந்த ஐபிஓ வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஸ்மால் ஸ்கேல் இல்லை மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ்லாம் இருக்கும், அவங்களாம் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களால அந்த ஸ்க்ரூட்டினி ப்ராசஸில் வந்து அவங்க ஃபர்தராக மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அது ரொம்பவே ஸ்ட்ரெச்சாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. அவங்க எப்பயுமே அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஈஸியாகவே இந்த அப்ரூவல் அப்படின்றது செபிகிட்டேருந்து கிடச்சிடும். இப்படி தான் இந்த வந்து ஷேர் அப்படின்னு சொல்கிறது இந்த ஐபிஓலேயே லிஸ்ட் ஆகி தான் வரும். இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது இதுக்கு வந்து டேட் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் ஷேர் பை செல் பண்ணுற மாதிரி பண்ணிட முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து ஒரு டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனி பர்டிகுலர் கம்பெனியோட ஷேர் அப்படின்றது ரிலீஸ் ஆக போது அப்ளை பண்ணுறவங்களும் அப்ளை பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் எப்படி யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஸோ அது மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அது நீங்கள் வந்து ஈவன் நிறைய பேர்த்துக்கு இது வந்து தெரியாது. ஆக்சுவலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க மொபைலில். அது இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே சர்வீஸ்ன்ற டேப்பில் ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். ஐபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலியமாகவே நீங்கள் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்குமே உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இங்கே பேங்க்கில் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆயிருக்க அந்த பர்டிகுலர் ஐபிஓ அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்கும் இந்த ஐபிஓ கிடைக்கும்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து ஒரு நல்ல கம்பெனி ஷேர் வந்து இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 100 times 200 times அந்த லெவலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்போனா நினச்சி பாருங்கள், 100 timesனா அப்போ ஒரு 1000 மெம்பர்ஸில் ஒருத்தர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 1000 மெம்பர்ஸில் ஒரு 10 பேர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து லக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இந்த இதில் வந்து ஐபிஓ நல்ல கம்பெனி ஐபிஓலாம் இருக்கும். சில கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 times 3 times அந்த லெவலில் தான் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கும். பட் சில நல்ல கம்பெனி ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு
100 டைம்ஸ் 200 டைம்ஸ் இந்த லெவல் வரைக்கும்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ வந்து நம்ம ஜென்ரலாக பண்ணுற ஷேர்ஸ் மாதிரி நம்ம பை செல் பண்ண முடியாது, நம்ம அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் டிமெட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது டெமோ வீடியோவே நான் உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் கண்டினியூஸாக இந்த சீரீஸை மட்டும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது பேசிக்னால நம்ம வந்து அப்படியே பேசிகிட்டே போகிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு லைவாக அக்கௌண்ட்லேயே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். இப்போது இந்த வந்து பேசிக்னால உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அவ்வளோவா எடுத்துகிட்டு வர முடியல. இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் டாக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் பேசிக்கு, ஓகேங்களா? ஸோ சொல்கிற பேசிக்கை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோவாகவே நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு போவோம். ஸோ நீங்கள் எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எப்படி வந்து ஒரு ஷேர் வந்து பை செல் பண்ணுறது, எப்படி வந்து பிட் ப்ரைஸ் இருக்கும், ஆஸ்க் ப்ரைஸ் இருக்கும், எந்த ரேஞ்சில் இருக்கும், எந்த பேண்ட்வித்தில் இருக்கும், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் எப்படிலாம் பார்க்கணும், டெக்னிக்கல் எந்த மாதிரிலாம் பார்க்கணும், ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை எப்படி ஓவர்வியூ பண்ணணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்கமிங் வீடியோவில் நான் தெளிவாக வீடியோவோடய நான் உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு போவேன். ஸோ பேசிக்கை மட்டும் நம்ம ஜென்ரல் டாக்லேயே வந்து நம்ம முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐபிஓவில் அப்ளை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதாவது வாங்கி வச்சுருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட டிமெட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாமே கொடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஐபிஓவே, ஓகேங்களா? ஸோ அந்த ஐபிஓக்கு தேவையான அமௌண்ட்டும் வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி இருக்கணும். அப்போனா தான் நீங்கள் அது வந்து அப்ளைவும் பண்ண முடியும். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், ஓகேங்களா? அப்போனா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் அலாட்மெண்ட் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து அது ஒன்ஸ் நீங்கள் வந்து செல் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செல் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க. நம்மள மாதிரியே நிறைய இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து பை ஆர்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா நிறைய வந்து செல் ஆர்டர்ஸும் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது, எப்பயுமே என்எஸ்சியில் வந்து ஷேரை வந்து பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவ் வால்யூம் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆர்டர் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக அதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் நீங்கள் அந்த ஐபிஓவில் அலோகேட் ஆகி உங்களுக்கு ஷேர் வந்துடுச்சு, ஸோ நீங்கள் வந்து செல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து செகண்டரி மார்க்கெட், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைமரி மார்க்கெட்டாக இருந்தது. நீங்கள் செல் கொடுத்த உடனே அது வந்து செகண்டரி மார்க்கெட் ஆகிடும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி டைரெக்டாக அது வந்து ஒரு கம்பெனிக்கிட்டேருந்து அந்த ஷேரை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஒரு ஃப்ரெஷ் இஷ்யூவில் ஐபிஓவில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ஷேரை வாங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்போ வந்து நீங்கள் போயிட்டு உங்களை மாதிரி ஒரு ட்ரேடரோ இன்வெஸ்டரோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணலை. ஸோ அப்படி பண்ணால் தான் அது வந்து செகண்டரி மார்க்கெட். நீங்கள் டைரெக்டாக வந்து ஐபிஓவில் அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா அது வந்து ப்ரைமரி மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ நீங்கள் செல் கொடுத்த உடனே இப்போ அந்த ஷேர் வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்குள்ளே சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷேரை யார் வேணாலும் வாங்கலாம், யார் வேணாலும் விற்கலாம், இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டுக்கான டிஃப்ரென்ஸ். நீங்கள் நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்களே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கம்பெனியோட ப்ரைஸ், அந்த கம்பெனி வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் இல்லை விப்ரோ இல்லை கோட்டக் இல்லை வந்து ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ஸ்கிரிப்ட் வந்து வரும், அதாவது அந்த ஷேர் வரும். நீங்கள் அதை வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் பை பண்ணுற எல்லா ஷேருமே செகண்டரி மார்க்கெட்டு தான், ஓகேங்களா? நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணி வாங்கினா மட்டும்தான் ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்ற கணக்கில் வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓவர்வியூவை என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். செகண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பார்த்தோம், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்றது பார்த்தோம். தேர்ட் வந்து உங்களுக்கு பிரைமரி மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்த் வந்து உங்களுக்கு செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.